மக்கள் ஏதோ போய் வந்து அதிகபட்சியாக இவர் தான் வந்து விரும்புறாருன்ற மாதிரியும் விஜய் தான் மக்கள் ஏற்கிறாங்க, சீமானை வந்து புறக்கணிக்கிறாங்க, 4 தான் இருக்குது, நீங்க சீமானை பத்தி கண்டுக்காதீங்க, விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தீங்க, கூட்டணி சீட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு அது உருவாக்குதல்னு பேரு. இப்ப நான் சொல்லட்டுமா, விஜய் போட்டு கும்மாங்குத்து குத்துனதுல கும்முன்னு கும்முனதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே, அவனை கன்வின்ஸ் பண்ணணுமே அப்படின்னு தான் இந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு அநியாயத்துக்கு இப்படியா? ஆமாண்ணே. சரி, ஆரோக்கியராஜை கூப்பிட்டாரு, ஏப்பா இங்க வா. ஆரோக்கியசாமியை கூப்பிட்டாரு, ஏப்பா இங்க வா, நீ என்னெல்லாம் சொன்ன என்கிட்ட, ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? ஒண்ணு நடக்கல, கும்மாங்குத்து. இந்த பக்கம் இவனை வா, ரெட்டி இங்க வா, நீ என்னடவா சொன்ன, நீ இது நடக்கும் அது நடக்கும், இத பேசு அதை பேசுன்னு தேவையில்லாம நான் வேற சீமான பேசி இன்னைக்கு எங்கேயும் போக முடியாம நாலாபுரமும் நின்றுட்டு இருக்கேன். என்ன பேர் எடுத்து விஜய்க்கு அல்வா கொடுத்துட்டாங்களா? அல்வா இவர் மட்டும் கொடுக்கல, புஷியானந்தும் சேர்ந்து கொடுத்துருக்காப்ல. 3 பேர் அல்வா வாங்கி தொடர்ந்து கார்ல வந்து காரை டப்புன்னு அடிச்சு காருக்கெல்லாம் போயிருக்கு. 3 பேர் உட்காந்து கூட்டணி போட்டு பேசியிருக்காங்க, என்னடா பண்றது அப்படின்னு. சரி, ஒரு கிளுகள் இப்ப உருவாக்குவோம், மக்கள் மத்தியில செல்வாக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒண்ணு தூண்டி விடுவோம் சொல்லி இப்ப தூண்டி விட்டுருக்கேன். சோர்ஸ் இருக்கிறவர் அவர் கொஞ்சம் நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாம் எழுதக்கூடிய சந்திரன் ராஜா என்ற சகோதரர் எழுதியிருந்தாரு. இதனுடைய பின்னணியில என்ன இருக்குதுன்னாக்கா, போராடாத உட்காந்துட்டு இருந்தவருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு, மக்கள் கிட்ட போராடிக்கிட்டே இருந்த எல்லாத்துக்கும் போய் நின்று சீமானுக்கு செல்வாக்கு இல்லையா, உலகத்துல எப்படி யாராவது உருட்டுவாங்களான்னு கேள்வி கேட்டு திமுக அதிமுக 2க்குள்ள வந்து ஒரு டிமாண்டிங் பண்ற வேலையை அவங்க 2 பேரும் செய்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவ்வளவு முட்டாள் இல்லப்ப. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இது வரைக்கும் விஜய் வந்திருக்கிறாரா? பரந்தூருக்கு கார்ல போய் நின்றுட்டு ஷோ எங்க அண்ணன் திருமாவளவன் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது என்ன கொடுத்தாருன்னா, அதாவது உனக்கு சினிமாவில் என்ன மார்க்கெட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், அது மாதிரி உனக்கு அரசியல்ல என்ன மார்க்கெட் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஒண்ணு தெரியாது. அப்ப நீ கேம்லயே இல்ல, நீ தனிச்சு நின்னு மார்க்கெட் லெவல் என்னன்னு எங்களுக்கு காட்டு. ஓட்டமன்றத்து மார்க்குக்கே வரலப்பா, வெளில நிக்கிறப்பா ஸ்டேடியத்துல. எடுத்த உடனே டிமாண்ட் பண்ணி ஒரு கட்சி கூட சேர்ந்து துணை முதலமைச்சரா 60 சீட்டுக்கு மேலேயா எதிர்கட்சி தலைவரா இருக்கணுமா, இவ்வளவு டிமாண்டிங்.